எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனோட ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து எப்படி ஃப்ளாஷ் மொபைல் ஃப்ளாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ரீப்ளேஸ் சாஃப்ட்வேர் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து இந்த பிரச்சனை வருது. அதாவது ப்ராசஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு பிரச்சனையாக வருது. இது நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7000லேருந்து 700லேருந்து 800 கேட்பாங்க. இது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க சிஸ்டம் ஒரு லேப்டாப் வச்சு பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா இந்த மினிமல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கா, இது டவுன்லோட் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பூட்டர் வெர்ஷன் 1, ஓகேங்களா? இதை வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மினிமல் ஏடிபி பாஸ்போர்ட்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்தில் இன்ஸ்டால் ஆகிடும் சாஃப்ட்வேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃபோனோட மாடல் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மோட்டரோலா ஃபோனோ இல்லை சாம்சங் ஃபோனோ என்ன ஃபோனோ சொல்லி ஃபோனோட பேக் கவரை கழட்டுனீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஐஎம்இ நம்பருக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும். இந்த மாதிரி XT100 சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிங்க, அதாவது கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணிங்க, அப்புறம் டைப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் ஃபைல் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளாஷ் ஃபைல்லேருந்து இந்த சாஃப்ட்வேர், அதாவது என்ன சாஃப்ட்வேர் வேணும் உங்களோட மொபைலுக்கான சாஃப்ட்வேர் அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எல்லா மொபைலுக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த மொபைலுக்கு வந்து எல்லாமே இருக்கலாம். வந்து ஒரு 2 months 3 monthsலேயே அந்த சாஃப்ட்வேர் வந்து நெட்டில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கட்டுறதுக்காக மோட்டரோலா மொபைல் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டேரெக்டாக கிடைக்கிறது வந்து அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபைலை வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில ஃபைல்ஸ்லாம் அதில் இருக்கும். இது என்ன பண்ணணும், எல்லாத்தையும் காப்பி பண்ணி இப்போ மினிமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, மினிமல் ஏடிபி ஃபாஸ்ட் பூட்டர். இது வந்து நம்ம மை கம்ப்யூட்டர் போங்க, மை கம்ப்யூட்டரில் சி ட்ரைவ் போங்க, சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போங்க, அதில் மினிமல் சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிங்க, ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் பேஸ்ட் பண்ணல, இன்னொரு பேஸ்ட் பண்ணணும்னு கேட்குது. நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? பேஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே இது பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணி திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம மோட்டரோலா டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோட்டரோலா டிவைஸ் மேனேஜர் டவுன்லோட் பண்ணணும். மோட்டரோலா டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்டினரியாக மொபைல் உங்கள் இதில் கனெக்ட் ஆகிடும். சப்போஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைலோட மாடல், அதாவது இப்போ சாம்சங் வச்சுருக்கீங்க, இல்லை சோனி வச்சுருக்கீங்க, இல்லை எல்ஜி வச்சுருக்கீங்க, எதோ ஒன்று இருக்கும், அந்த மொபைலோட டிவைஸ் மேனேஜர் நெட்டில் போட்டிங்கன்னா அது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வரும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மினிமல் சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேர் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரும். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மோட்டரோலா ஃபோனை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட் நீங்கள் ஃபோன் ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் பட்டனையும் கீழே இருக்க வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 3 seconds ப்ரெஸ் பண்ணுங்கள். அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோனை நம்மளோட சிஸ்டம்லேருந்து வரக்கூடிய கேபிளில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். அது சிஸ்டமோட டேரெக்டாக கடை போட்டு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதோட கோடெலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இது பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த கோடை மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒன்று ஒன்றா காப்பி பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதில் இதாகிட்டே வரும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காப்பி இங்கே வந்து வச்சுட்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு என்டர். இப்போ இங்கேயும் சேஞ்சஸ் வருது, ப்ளஸ் உங்களோட மொபைல்லையும் சேஞ்சஸ் வருது. மொபைல் சேஞ்சஸ் வருது உங்களுக்கு தெரியல. மொபைல் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லோ கலர் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் சேஞ்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் எடுங்க, காப்பி பண்ணுங்கள், திரும்பவும் பேஸ்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. அங்கே சேஞ்சாக மொபைல் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது வந்து அங்கேயும் இன்ஸ்டால் ஆகுது, மொபைல் இன்ஸ்டால் ஆகுது. அங்கே இன்ஸ்டால் ஆகிறது மொபைல் நம்மளுக்கு தெரியுது. அடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், திரும்ப என்ட்ரு கொடுங்க. திரும்பவும் அடுத்த லைன் காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. அதுக்கு அடுத்த லைன் காப்பி பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த லைன் காப்பி பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த லைன் மட்டும், ஏன்னா இது கொஞ்சம் இன்டீரியர் டவுன்லோட் அப்லோட் பண்ணுது. ஆயிடுச்சு. அடுத்த லைனு திரும்ப என்டர் கொடுங்க. அடுத்தது திரும்ப காப்பி. இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் அடுத்த லைன் பேஸ்ட் பண்ணியாச்சு, திரும்ப என்டர் கொடுத்தாச்சு. திரும்ப அடுத்த லைன் காப்பி பண்ணியாச்சு, திரும்ப அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த லைன் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். லாஸ்ட்டில் வரும்போது திரும்ப உங்கள் சிஸ்டம் மொபைல் வந்து ரீபூட் ஆகும். வெயிட் பண்ணணும். அப்புறம் வந்துச்சு. திரும்ப இந்த லைன் காப்பி பண்ணிக்கங்க, நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. திரும்ப இது பேஸ்ட் பண்ணிடுங்க, திரும்ப என்ட்ரு கொடுங்க. 2 லைன் தான் இருக்குது, 2 லைன் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட். காமெடியாக இருக்குங்களா? இல்லை, இப்படிலாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மொபைலில் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். மொபைல் பாருங்கள், மொபைல் ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், மொபைல் ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும். எப்போவும் இருக்கிறத விட ஃபாஸ்ட்டாக மொபைல் ஆன் ஆகும். இப்போ டேட்டா கழட்டி விட்டுறலாம், தேவையில்லை. இப்போ 1 ஹவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும் உங்களுக்கு. பாருங்கள், ஆஸ் யூஸ்வலாக புது மொபைல் வாங்கினா எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் வருமோ அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு.
இங்கே என்ன லாங்குவேஜ் கேட்குது கொடுத்தாச்சு. ஏதாவது வைஃபை இருக்குது, அந்த வைஃபையில் கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்தாச்சு. இது எப்போ இருக்கிற பாலிசி இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு புது மொபைல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அப்படி இருக்கும், உங்களுக்கு அதே மாதிரி வந்துருச்சு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். நன்றி.